ஆனந்திய வந்து எல்லா இடத்துலயும் தேடி அலையிறாரு நம்ம குமரன். எங்கேயுமே ஆனந்தி இல்ல. இப்ப என்னடா பண்றது? ஆனந்தி எங்கடா தேடுறது? அப்படின்னோனே, கரெக்ட்டா ஆனந்தியோட ஒரு பொருள் வந்து அவங்கள்த வந்து கூட்டிட்டு போம்போது விடையிற அந்த பொருள் வந்து கிடைச்சிடுது. ஆனந்தியோடது. ஆமா. அப்போ இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கணும். ஆனந்தி எல்லா இடமும் தேடலாம்டா. கண்டிப்பா வந்து யாரோ வந்து ஆனந்தி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்கடா, தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னோனே, இப்ப ஆனந்தி இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வீரபத்ரன் ஆனந்திய ரொம்ப நெருக்கமா வந்து நெருங்கும்போது, கரெக்ட்டா வந்துடுறாரு நம்ம வந்து குமரன். வந்து அவர் கூட ஃபைட் பண்றாரு. ஒரு கட்டத்தில வந்து வீரபத்ரன் அவர கடுமையா தாக்க வந்து வராரு. அப்ப கரெக்ட்டா கையில பிடிச்சுறாரு. பிடிச்சுட்டு வீரபத்ரன் தள்ளி விடுறாரு. வீரபத்ரன நல்லா போட்டு அடிச்சு விட்டுட்டு, அப்புறம் வந்து ஆனந்திய வந்து காப்பாத்துறாங்க. ஆனந்தி வந்து, "சார் நீங்களா?" அப்படின்னோனே, ஆனந்தி உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல. நான் நல்லா இருக்கேன் சார்" அப்படின்னோனே, மறுபடியும் வந்து அவர் ஃபைட்டுக்கு வராரு. அவர போட்டு மறுபடியும் அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆனந்தி பேச்சுக்கு வந்த மரியாதை கெட்டும்டா உனக்கு. ஆனந்தி நீங்க வாங்க அப்படின்னு. "சார் உங்களுக்கு அடிபட்டுருக்கு சார் கையிலோன." "நான் பார்த்துக்கிறேன் ஆனந்தி நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திய பத்திரமா வந்து கூட்டிட்டு போறாரு குமரன். அடுத்து கோட்டியும் வந்து, "டேய் உனக்கு இருக்குடா நாளைக்கு" அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து, "டேய் விடமாட்டேன்டா உங்கள" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு வீரபத்ரன். இவன்கிட்ட எப்படி மாட்டீங்க ஆனந்தி? அவன் அவன் வந்து மயக்கம் வந்து வர மாதிரி வந்து ஒரு பொருள என் மேல தெரிச்சுட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டான். இந்த மாரி அவன் தூக்கிட்டு போவான்னு நெனச்சு கூட பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அழறாங்க. "ஆனந்தி அழாதீங்க ஆனந்தி" அப்படின்னோனே, "இவனால நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இப்போவும் என்னை இந்த மாரி பாடுபடுத்தி எடுக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "ஆனந்தி உங்களுக்கு நான் இருக்கேன் ஆனந்தி. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னோனே, தன்னை மீறி வந்து ஆனந்தி வந்து அப்படியே வந்து நம்ம குமரன் மேல சாஞ்சிடுறாங்க. குமரனும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. அப்படியே இத கோட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து ஆனந்திய அவங்க வீட்ல வந்து கூட்டின்னு போய் விடுறாரு. "தம்பி ஆனந்தி எப்படிப்பா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. "என்னடி ஆச்சுன்னா?" நடந்த விஷயத்தெல்லாம் கோட்டி சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "தம்பி உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது தம்பி. எங்க வீட்டு பொண்ண காப்பாத்திட்டீங்கன்னு" சொல்லிட்டு கைய எடுத்து அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அவங்க அண்ணன் வந்து, "என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள நான் ரொம்ப மோசமா பேசிட்டேன். என் தங்கச்சிய காப்பாத்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நன்றி சொல்றாரு. "பரவாயில்லங்கன்னோனே, கையில அடிபட்டுருக்கு அவருக்கு" அப்படின்னோனே, "சரி வாங்க தம்பி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்" அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. "அந்த பாவி எங்கள நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறான். இந்த மாரி தான் தொடர்ந்து வந்து தொல்ல குடுத்துட்டுருக்கான். ஆனந்தி வாழ்க்கையே பாழாக்கிட்டான். இப்ப என்னன்னா மறுபடியும் வந்து ஆனந்திய வந்து பாடாப்படுத்தி எடுக்கிறான். நாங்கலாம் என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் குமரன் கிட்ட சொல்றாங்க. "அதனால தான் ஒரு நல்லவனா பார்த்து ஆனந்திய வந்து ஒப்படைக்கணும்னு நாங்க நெனச்சிட்ருக்கேன். வேற எதுக்காகவும் நாங்க யோசிக்கலங்க. இவன் இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கல. நல்லவன் நெனச்சு தான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா ஆனந்திய நரக வேதனை அனுபவிக்க வச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து எல்லாமே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து குமரன் வந்து, "நீங்க கவலைப்படாதீங்க. ஆனந்தி வாழ்க்கையில நல்லது கண்டிப்பா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க வந்து குமரன் வந்து ஆனந்திய பார்த்துட்டு, "ஆனந்தி நீங்க கவலைப்படாம இருங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் இருக்கேன்னா நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. அவன எக்காரணம் கொண்டு இதுக்கப்புறம் உங்க பேச்சுக்கு வர முடியாது. அவன நான் பார்த்துக்கிறேன் சார். வேணாம் சார். இந்த பிரச்சனைய நீங்க தலையிடாதீங்க. இதனால உங்க வீட்ல தான் வந்து உங்கள திட்டுவாங்க. இதுவே பயமா இருக்கு சார். எனக்கு கையெல்லாம் அடிபட்டுருக்கு. நீங்க என்ன சார் பதில் சொல்லுவீங்க?" அப்படின்னோனே, "நான் பார்த்துக்கிறேன் ஆனந்தி. நடந்த விஷயத்த யாருமே யார்கிட்டயும் நம்ம சொல்ல வேணாம்" அப்படின்றாங்க. "தம்பி" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா சார். இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. பார்த்துக்கலாம். அவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன நான் சும்மாவே விடமாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்றாரு. "வேணாம் தம்பி. அவன் ரொம்ப மோசமானவன் தம்பி. அதையும் பார்த்துக்கலாம் சார். எப்போ ஆனந்தி இந்த மாரி பண்ணானோ, அவன நான் சும்மாவே விடமாட்டேன் சார்" அப்படின்னு போறாரு. உடனே வந்து அப்படியே மனசு சந்தோஷம் தாங்க முடியல ஆனந்திக்கு. அப்படியே வந்து குமரனையும் பார்த்துட்ருக்காங்க. "தம்பி எவ்வளோ நல்லவரா இருக்கார்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தம்பிய போய் அந்த பேச்சு பேசினேனே, மன்னிச்சிடுங்கப்பா. நான் ஏதோ அர்ஜென்ட் பட்டு பேசிட்டேன். ஆனந்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அவங்க அண்ணியெல்லாம் வந்து கேட்குறாங்க. "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த மோசமானவன் கிட்டேருந்து எப்படியோ அவரு காப்பாத்திறாரு. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரு. அவன் எதுக்காக ஆனந்தி இவ்ளோ பண்ணா? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க அண்ணி கிட்ட சொல்றாங்க. அத கேட்டு அவங்க அண்ணி அதிர்ச்சி அடைறாங்க. "அடப்பாவி! இப்படி பிளான் போட்டிருக்கானா அவன்? எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாரி வேலைய பார்த்துருப்பான். உன் வாழ்க்கைய வந்து எப்படியாவது நாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன மாரி வேலையெல்லாம் பார்த்துருக்கான். அவன சும்மாவே விடக்கூடாது ஆனந்தி. இதுக்கப்புறம் அவன நான் விடவே மாட்டேன். எவ்வளோ தைரியமா இருந்தா இந்த மாரி வேலைய செஞ்சிருப்பான். ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, "பரவாயில்லல. அந்த தம்பி உன்ன காப்பாத்தலன்னா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் ஆனந்தி?" அப்படின்னோனே, ஆனந்தி வந்து யோசிக்கிறாங்க. "அவர ரொம்ப திட்டிட்டோம். ஆனா அவர் பாவம் நம்மளுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீரபத்ரன் அப்படியே வெறி பிடிச்சு செம்மையா கத்துறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. "டேய் குமரன் உன்ன சும்மா விடமாட்டேன்டா. ஆனந்திய வந்து கூட்டிட்டு போயிட்டல்ல, உனக்கு இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கத்துறாரு.